நான் ஒரு எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணேன். உண்மையிலேயே சொல்ல போனா அதை வந்து எக்ஸிட் போல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸிட் போல் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நடத்தின போல் அல்லது போஸ்ட் எக்ஸிட் போல். வாக்குப்பதிவு அன்று அந்த போலிங் பூத்ல இருந்து வெளியே வர்ற நபர்கள்ல ஒவ்வொரு 5வது நபரா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு கேட்டே இருப்பார். நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டீங்க பாரு. அவருடைய பெயர், ஊர் அதெல்லாமே தெரியாது. வயசு, ஆண், பெண், வயதானவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்று ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் வாய்மொழியாகவே குறித்து கொள்வார்கள். இப்படி இந்த 234 தொகுதிகளில் அவங்க எடுக்க போகிறது 1%. அவ்வளோதான். மேக்சிமம் எந்த எக்ஸிட் போல் நடத்தினவங்களும் 60,000 நபர்களுக்கு மேல் நடத்தியிருக்கவே மாட்டார்கள். தமிழ்நாட்டில் மொத்த வாக்குப்பதிவு செய்தவர்கள் 4,88,00,000 நபர்கள். இந்த 4,88,00,000 நபர்களில் இவர்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல் வெறும் 60,000 நபர்களிடம் மட்டும்தான். இதை வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள், அதாவது எக்ஸிட் போலுடைய முடிவுகள் வெளிவந்தன. நம்ம நடத்திய சர்வே வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு. 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸையும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2,340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை இருக்கிற வீடுகள் 2,27,00,000. இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதுல அவங்க கேட்கிறப்போ நம்ம ஓவரால் இந்த டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ChatGPT, அப்புறம் வந்து ஆந்த்ரோபிக் கிளாட், இப்படி பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அப்புறம் வழக்கமான நம்முடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய டூல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதில் என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சியில் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க வந்து எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டைலைக்கு தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகன், மகள் எங்களை வந்து இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வந்து வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போடுறவர்கள் அதுக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுக்கு தான் போடுவாங்க. இப்ப கட்சியை சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரிகிறது. இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே வந்து ஒரு சம பங்குல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் வந்து தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படித்தான் ஒரு மாதிரி மிக்சட் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு 2 பெரிய கட்சிகளுக்கும் இடையே ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இது நம்ம வச்ச சாம்பிள். இதுல எனக்கு வந்து எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக நம்முடைய புள்ளி விவரங்கள் படி தாவேகா முன்னிலையில் இருக்கின்றது. தனியாகவே அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை இந்த புள்ளி விவரத்தில் தெரிகின்றது. இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை 4ஆம் தேதி பார்த்திருப்போம். இதுல இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் என்னன்னா, மொத்தம் 2,27,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள், கிட்டத்தட்ட 1.5 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அல்லது ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற குடும்பங்கள் ஒரு ஓட்டு தாவேகாக்கு போட்டிருக்கிறதாக தெரிகின்றது. அதே மாதிரி 2011 சென்சஸ் படி முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இவர்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் வந்து 13%. இவங்க சொல்ற கணக்குப்படி வெறும் 70 லட்சம். ஆனால் எண்ணிக்கையில் நிச்சயமாக அவர்கள் கிட்டத்தட்ட 90 லட்சம் அல்லது 1 கோடி வரை அவர்கள் இருக்கலாம். இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிலையும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கின்றது. கிறிஸ்தவ மக்களும் இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுபோன்று ஒட்டுமொத்தமாக அனைத்து மீனவ நண்பர்களும் தாவேகா விசிலுக்குத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அமைதியாக ஏதோ ஒரு
புரட்சி போன்று ஏற்பட்டிருப்பதாக இந்த புள்ளிவிவரத்தின்படி தெரிகின்றது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ஏடிஜிபி திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள். இந்த கருத்து கணிப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் 40 குடும்பங்கள் உட்பட 1000 பேரை நேரில் சந்திச்சு இவங்க கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக 2,34,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு இந்த சர்வே ரிசல்ட்டை இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேரை நேரில் சந்திச்சு யாராவது கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்களான்னு தெரியல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுலேன்னு. அப்போ இதெல்லாம் கரெக்டா, இதனால் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருவாரான்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம்.